epaper.maalaimurasu.co என்ற இணைய முகவரியில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே மாலை முரசு மின்னுதலை இலவசமாக மொபைல் போனில் படிக்கலாம். வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மூன்று மாநகராட்சிகளில் முழு ஊரடங்கு உத்தரவு இன்று இரவு 9 மணியுடன் நிறைவு. சென்னையில் நாளை மாலை 5 மணி வரை கடைகள் திறந்து இருக்கும் என அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனா பரவல் கட்டுக்குள் இருப்பதாக முதலமைச்சர் பழனிசாமி நம்பிக்கை. பச்சை மண்டலங்களில் தொழிற்சாலைகளை இயக்க அனுமதிக்கலாம் என ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். ரேஷன் கடைகள், காய்கறி சந்தைகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க முதலமைச்சர் அறிவுறுத்தல். அனைத்து பகுதிகளையும் பச்சை மண்டலமாக மாற்றும் பொறுப்பு மக்கள் கையில் இருப்பதாகவும் பேச்சு. அலுவலகங்களில் தினமும் 2 முறை கிருமி நாசினி தெளிக்க சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தல். உத்தரவை மீறினால் தொற்று நோய் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை 250ஆக உயர்வு. சிவப்பு மண்டலங்களின் எண்ணிக்கை 129ஆக குறைந்து இருப்பதாக மத்திய அரசு தகவல். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 31,000ஐ கடந்தது. உயிரிழப்பு 1007ஆக உயர்வு. 7,600 பேர் குணமடைந்திருப்பதாக சுகாதார அமைச்சகம் தகவல். காஷ்மீரில் நடைபெற்ற கடும் சண்டையில் தீவிரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொலை. தாக்குதலில் ராணுவ அதிகாரி ஒருவர் காயமடைந்ததாக தகவல். உலக அளவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 31 லட்சத்தை தாண்டியது. உயிரிழந்தோர் எண்ணிக்கையும் 2,20,000ஐ நெருங்குவதால் பொதுமக்கள் கலக்கம். சென்னை, மதுரை, கோவை ஆகிய மாநகராட்சிகளில் நாளை முதல் பழைய ஊரடங்கு முறை தொடரும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சென்னை, மதுரை, கோவை ஆகிய மாநகராட்சிகளில் கடந்த 26ஆம் தேதி அதிகாலை 6 மணி முதல் முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் உள்பட அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன. 4 நாட்களுக்கு முழு ஊரடங்கு நீடிக்கும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த முழு ஊரடங்கானது தளர்த்தப்படுமா அல்லது நீட்டிக்கப்படுமா என்று மக்கள் மத்தியில் குழப்பம் நிலவியது. இந்த நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்றுடன் சென்னை, கோவை, மதுரை மாநகராட்சிகளில் முழு ஊரடங்கு தளர்த்தப்படுவதாகவும் பழைய ஊரடங்கு தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநகராட்சிகளில் நாளை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அத்தியாவசிய பொருட்களை விற்கும் கடைகள் திறந்திருக்க அனுமதி அளிக்கப்படும் என்றும், வெள்ளிக்கிழமை முதல் மீண்டும் வழக்கம் போல் காலை 6 மணி தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை அனுமதி அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் பொருட்களை வாங்க அவசரம் காட்டாமல் நிதானமாகவும் சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து கொண்டு கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் கொரோனா பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். பச்சை மண்டலங்களில் படிப்படியாக ஆலைகள் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டது. இந்த ஊரடங்கானது இன்னும் 4 நாட்களில் முடிவடைய உள்ளதால் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமை செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தலைமை செயலாளர் சண்முகம், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக சென்னை தவிர்த்து பிற மாவட்டங்களில் கொரோனா பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தங்கள் மாவட்டங்களில்
நோய் பரவாமல் தடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளோ அத்தனை வழிமுறைகளையும் பின்பற்றி செயல்படுத்திய காரணத்தினால் இன்றைய தினம் நோய் பரவல் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டுகின்றன. இன்றைக்கு அரசு வெளியிட்ட வழிகாட்டின்படி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தங்கள் பகுதியில் அதை கடைபிடித்த காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்தில் சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் பெரும்பாலும் இந்த தொற்று நோய் பரவுதல் கட்டுக்குள் இருக்கின்றன. மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் சென்று சேர நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர்களை பாராட்டுவதாக தெரிவித்த முதலமைச்சர் பழனிசாமி, அதேபோல் ரேஷன் கடைகள், காய்கறி கடைகளில் மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்ற அறிவுறுத்த வேண்டும் என்றார். விவசாய பணிகளுக்கு தடையில்லை என்று கூறிய முதலமைச்சர், 100 நாள் வேலை திட்டத்தை அமல்படுத்தும் போதும் வேலை செய்யும் மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதுடன் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வேளாண்மை பொறுத்தவரைக்கும் முழு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. வேளாண்மைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருட்களை சந்தையில் கொண்டு விற்பனை செய்வதற்கு எவ்வித தடையும் நீங்கள் செய்யக்கூடாது. அவர்கள் ஏற்றிச் செல்கின்ற வாகனத்தை மறிக்கக்கூடாது. அவர்கள் விளைவித்த பொருளை அங்கங்கே இருக்கின்ற மார்க்கெட்டுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இப்படி விவசாயத்தை சார்ந்த தொழில்கள் எவ்விதத்திலும் பாதிக்காமல் அது இயங்குவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தை இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் வேலை கிடைக்கும் என்பதற்காக மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுகின்றது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை நீங்கள் அமல்படுத்தலாம். அந்த 100 நாள் வேலை திட்டத்தை அமல்படுத்துகின்ற பொழுது அங்கேயும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். அவசியம் முகக்கவசம் அணிந்து அந்த பணியிலே தொழிலாக ஈடுபடுத்த வேண்டும். சிவப்பு மண்டலங்களை ஆரஞ்சு மண்டலமாகவும் அதில் இருந்து பச்சை மண்டலமாகவும் மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பச்சை மண்டலங்களில் தொழில் தொடங்குவதற்கு படிப்படியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர்களை அறிவுறுத்தினார். இன்றைக்கு மத்திய அரசு ரெட் ஜோன், ஆரஞ்சு ஜோன், அதேபோல பச்சை ஜோன், கிரீன் ஜோன் என்று அறிவிக்கப்படுகின்றது. சிவப்பு பகுதி, ஆரஞ்சு பகுதி, பச்சை பகுதி என்று 3ஆக பிரிக்கப்படுகின்றன. எந்த மாவட்டத்தில் பச்சை பகுதி மாவட்டமாக இருக்கின்றதோ அந்த பகுதியில் படிப்படியாக தொழில் துவங்குவதற்கு அரசு உங்களுக்கு சரியான உத்தரவு வழங்கும். அதை பின்பற்றி நீங்கள் அந்த பச்சை பகுதியிலே தொழில் துவங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளலாம், அனுமதி வழங்கலாம். நாடு முழுவதும் கொரோனாவால் அதிகம் பாதிப்புக்குள்ளான சிவப்பு மண்டலத்தில் உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை 129ஆக குறைந்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கு நடைமுறைப்படுத்திய பின் ஏப்ரல் 15ஆம் தேதியன்று 177 மாவட்டங்கள் சிவப்பு மண்டல பட்டியலில் இருந்தன. 40 நாள் ஊரடங்கு முடிய போகும் நிலையில் சிவப்பு மண்டல பகுதி 129 மாவட்டங்களாக குறைந்துள்ளன. ஆரஞ்சு மண்டலத்தில் 207 மாவட்டங்கள் இருந்த நிலையில் தற்போது அவை 250 மாவட்டங்களாக உயர்ந்துள்ளன. சிவப்பு மண்டலத்தில் உள்ளவற்றில் 20 மாவட்டங்கள் மட்டும் நாட்டின் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையில் 60% கொண்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 31,000 கடந்தது. பலியானோர் எண்ணிக்கையும் 1000 தாண்டியது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் படிப்படியாக அதிகரித்த வண்ணம் உள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி 29,974 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தனர். இன்று மேலும் 1,358 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 1,897 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதேபோல் கடந்த 24 மணி நேரத்தில் 73 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பலியானோர் எண்ணிக்கை 1007ஆக அதிகரித்துள்ளது. கொரோனா பாதித்தோர் எண்ணிக்கை 31,332ஆக உயர்ந்துள்ளது. குணமடைந்தோர் எண்ணிக்கை 7,696ஆக உள்ளது.
நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 9,318 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அங்கு 400 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். 1,388 பேர் மட்டுமே குணமடைந்துள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2,18,000 தாண்டியது. சீனாவின் வுகான் நகரில் தோன்றிய கொரோனா வைரஸ் தற்போது 210 நாடுகளுக்கு பரவி பெரும் மனித உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. கொரோனாவை குணப்படுத்தும் வகையிலான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். ஆனாலும் இந்த வைரஸ் தாக்கமும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா தாக்குதலுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2,18,187 உயர்ந்துள்ளது. இதுவரை 31,47,623 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் இருந்து 9,61,871 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சிகிச்சை பெறுபவர்களில் 56,976 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இனி முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். சென்னையில் இயங்கும் அரசு தனியார் அலுவலகங்களில் தினமும் 2 முறை கிருமி நாசினி தெளிக்க மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அத்தியாவசியமாக இயங்கும் அலுவலகங்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏடிஎம்ஐ ஒருவர் பயன்படுத்திய பின் உடனே கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொழிலதிபர் விஜய் மல்லையா, நீரவ் மோடி உள்ளிட்டோரின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படவில்லை என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். தொழிலதிபர்கள் பெற்ற 65,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக கூறப்படுவது தவறு என்றும் ஒரு பைசா கூட தள்ளுபடி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ரைட் ஆஃப் என்ற நடைமுறைதான் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கடன் வசூல் நடவடிக்கையை இது எந்த விதத்திலும் தடுக்காது என்றும் பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டுள்ளார். கடன் தள்ளுபடி மற்றும் ரைட் ஆஃப் ஆகிய இரு நடைமுறைகளுக்கான வித்தியாசத்தை முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரத்திடம் கேட்டு ராகுல் காந்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது ஊரடங்கு முடிந்த பிறகு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கட்டாயம் நடத்தப்படும் என சிபிஎஸ்இ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தேர்வு நடப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்பே தேர்வு அட்டவணை வெளியிடப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா நேற்று கோரிக்கை இருந்தார். 9 மற்றும் 11 வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதை அறிவிக்கலாம் என்றும் அவர் யோசனை கூறியிருந்தார். இந்நிலையில் பொதுத் தேர்வுகள் நடத்தப்படும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. காஷ்மீரில் 3 தீவிரவாதிகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சோபியான் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. விரைந்து சென்ற வீரர்கள் தீவிரவாதிகளை சுற்றி வளைத்தனர். இருதரப்பினர் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடந்த நிலையில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வீரர் ஒருவர் காயமடைந்தார். தீவிரவாதிகளிடமிருந்து நவீன ரக துப்பாக்கிகள், வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தொடர்பாக சிஏஏ விடுத்த எச்சரிக்கைகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து புறந்தள்ளியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பலியானோர் எண்ணிக்கை 60,000-ஐ நெருங்கியுள்ளது. அமெரிக்காவில் கொரோனாவால் இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டதற்கு அதிபர் டொனால்டு டிரம்பின் அலட்சியமே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய மாதங்களில் கொரோனா வைரஸ் தொடர்பாக 12 முறை எச்சரிக்கை விடுத்ததாகவும், ஆனால் அதை டிரம்ப் காது கொடுத்து கேட்கவில்லை என்றும் அந்நாட்டின் உளவு அமைப்பான மத்திய புலனாய்வு பிரிவான சிஏஏ கூறியிருக்கிறது. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே டீ விற்ற வாலிபருக்கும் போலீசுக்கும் ஏற்பட்ட வாய் தகராறு அடிதடியாக மாறியது. திருப்பனந்தாள் பகுதியில் டீ விற்ற வாலிபரை சமூக இடைவெளியுடன் விற்பனை செய்யுமாறு போலீசார் கூறியதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த வாலிபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.
அவங்க என்ன அப்பா திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் மனைவி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியானகுப்பம் ராமகவுண்டர் தெரு பகுதியைச் சேர்ந்தவர்கள் சங்கர் விமலா தம்பதியினர். இவர்களுக்கு 3 வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளது. 2 மாதங்களாக இருவருக்கும் இடையே அடிக்கடி வாய் தகராறு ஏற்படுவது வழக்கமாக இருந்துள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு பிரச்சனை ஏற்பட்டு தகராறு முற்றவே ஆத்திரமடைந்த சங்கர் விமலாவின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். பயந்து போன சங்கர் தானும் கல்லின் மீது மோதி தற்கொலைக்கு முயன்றார். இதில் படுகாயமடைந்த சங்கரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பத்தூர் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சிய நபரை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை வட்டம் கீழச்சீவல்பட்டி அருகே ஆவணிப்பட்டியை சேர்ந்த கருப்பையா என்பவர் கோழி பண்ணை வைத்து தொழில் செய்து வந்துள்ளார். 2 ஆண்டு கால கோழி பண்ணை இயங்காமல் உள்ளதால் அப்பண்ணையில் கள்ளச்சாராயம் காய்ச்சிவிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று சோதனையில் ஈடுபட்ட போலீசார் 40 லிட்டர் அளவிற்கு கள்ளச்சாராயத்தை கைப்பற்றி அழித்தனர். கள்ளச்சாராயம் காய்ச்சிய கருப்பையா மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ராமேஸ்வரத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் சேதமடைந்த படகுகளை சீரமைக்க அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இன்று காலை சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் 20 படகுகள் சேதமடைந்தன. இதனையடுத்து சேதமடைந்த படகுகளை மீனவர்கள் மீட்கும் பணியினை ராமேஸ்வரம் வட்டாட்சியர் ஜஃபார் பார்வையிட்டார். இந்த நிலையில் படகுகளை சீரமைக்க தமிழக அரசு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சரியான சூறாவளி காற்று அடிச்சு சரியான மழை பலத்த மழையாயிருச்சு, சரியான காத்தாவும் ஆயிடுச்சு. இதில் படகுகளை நாங்கள் பார்க்க முடியாத சூழ்நிலையில் படகுகள் நிறையா படகுகள் சேதாரமாயிருச்சு. சேதாரம் ஒரு 100 படகுகளுக்கு மேலே சேதாரமாயிருக்கு. ஒரு படகும் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் 50,000 இப்படி நார்மலாகவே ஆகிருக்கு. இந்த தொழிலுக்கு போகாத சூழ்நிலையில் நாங்கள் இதை ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டு எடுத்து பண்ணணும். அதே மாதிரி எங்களுக்கு கொடுக்குற இந்த 5000 இந்த நிவாரணம் அதை கொஞ்சம் கூட வச்சு ஒரு 10,000 மீனவர்களுக்குன்னு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த தடை காலங்களில் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் கவர்மெண்ட் பண்ண. முடி திருத்தினர்கள், சலவை தொழிலாளர்கள் மற்றும் அயல் நாடுகளில் சிக்கி தவிக்கும் தமிழர்களுக்கு உதவிகரம் நீட்ட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊரடங்கு உத்தரவு காரணமாக முடி திருத்தினர்கள், சலவை தொழிலாளர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கடந்த 1 மாதமாக வேலை இழந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு அரசு உதவிகரம் நீட்ட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். விமானிகளுக்கு ஏப்ரல் மற்றும் மே மாதத்திற்கான ஊதியம் வழங்கப்பட மாட்டாது என ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்திற்கு சொந்தமாக 116 பயணியர் விமானங்களும் 5 சரக்கு விமானங்களும் உள்ளன. ஆனால் ஊரடங்கு காரணமாக அந்நிறுவனத்தின் 16 விழுக்காடு விமானங்கள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. 20 விழுக்காடு விமானிகள் மட்டுமே பணியில் உள்ளனர். இதன் காரணமாக அந்நிறுவனத்தின் விமானிகளுக்கு ஏப்ரல் மற்றும் மே மாதத்திற்கான ஊதியம் வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பணியில் உள்ள விமானிகளுக்கு அவர்கள் எவ்வளவு நேரம் விமானத்தை இயக்கினார்களோ அந்த நேரத்தை கணக்கிட்டே ஊதியம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது சொந்த நாட்டு கிரிக்கெட் வாரியத்தை காட்டிலும் மகேந்திர சிங் தோனி தம் மீது அதிக நம்பிக்கை வைத்ததாக மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர் டுவேன் பிராவோ தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை பொறுத்தவரை வேறு அணியில் உள்ள ஒரு வீரர் சரியாக விளையாடவில்லை என்றால் அவர் அதிக அழுத்தத்திற்கு ஆளாவார் என்று குறிப்பிட்ட பிராவோ, ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அப்படி எதுவும் கிடையாது என்றார். இதை ஷேன் வாட்சன் கூட வெளிப்படையாக தெரிவித்து இருப்பதாக கூறிய பிராவோ, இதற்கான ஒட்டுமொத்த புகழும் மகேந்திர சிங் தோனி மற்றும் பிளெமிங் ஆகியோரை சாரும் என்றும் தெரிவித்துள்ளார்.
பிரபல பாலிவுட் நடிகர் இர்ஃபான் கான் உடல்நலக் குறைவால் காலமானார். பிரபல பாலிவுட் நடிகர் இர்ஃபான் கான் நீண்ட நாட்களாக புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்தார். உடல்நிலை மோசமடையவே மும்பை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். பாலிவுட் படங்களில் மட்டுமின்றி ஹாலிவுட் படங்களிலும் நடித்து உலக புகழ்பெற்ற இர்ஃபான் கான் கடந்த 2017ஆம் ஆண்டு நடித்து வெளியான மீடியம் எனும் ஹிந்தி படம் இந்தியாவில் மட்டுமல்லாமல் சீனாவிலும் பெரிய வெற்றியை பெற்றது. மேலும் 2011ஆம் ஆண்டு பான் சிங் தோமர் படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் பெற்றுள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். ஆந்திராவில் பணிபுரிந்த 14 தொழிலாளர்களை ஏனாம் பிராந்தியத்திற்குள் அனுமதிக்காததை கண்டித்து அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தர்ணாவில் ஈடுபட்டார். சட்டப்பேரவை வளாகத்திற்கு கருப்பு உடையணிந்து வந்த அவர் ஏனாம் பிராந்தியத்தில் கொரோனாவிற்கென 10 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 14 தொழிலாளர்களையும் தனியாக டென்ட் அமைத்து எல்லைப் பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என கூறினார். பீப்புள் இருக்காரு அந்த பார்டர்ல யானம் வந்து பார்டர் பக்கத்துல 10 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல ரோட்லனே இருக்காரு. நான் சொன்னது டைரக்டா வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லல. அந்த ஆள் டெஸ்ட் பண்ணிட்டு சப்போஸ் எந்த பாதிப்பு இல்லைன்னு சொன்னா குவாரண்டைனுக்கு அனுப்பிட்டு 14 days ஆர் 28 days குவாரண்டைன்ல வைங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றேன். அதுக்கே கிரணபேடி பர்டிகுலர்லி நம்ம மேல இருக்க வெஞ்சன்சிக்காக ஆபீசர்னே த்ரெட்டன் பண்றாரு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டர் ஒபே பண்ண வேணாம், எந்த ரூலு கூட எங்களை ஒபே பண்ண வேணாம், யானத்துல நான் சொன்ன வரைக்கும் யாருன்னு கூட எலோ பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பண்றாரு. இது என்ன நியாயம்? கடலூரில் ஒருவருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதியான நிலையில் சுகாதார பணியாளர்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் இதுவரை 26 பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் 18 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 9 நாட்களாக யாருக்கும் கொரோனா நோய் தொற்று உறுதிப்படுத்தப்படாத நிலையில் ஆந்திர மாநிலம் சென்று வந்த வண்ணாரபாளையத்தை சேர்ந்த 69 வயது முதியவருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் கிருமி நாசினி தெளித்து தூய்மை பணியாளர்கள் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எடப்பாடி, சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி, கொங்கணாபுரம், செட்டிமங்குறிச்சி, பூலாம்பட்டி மற்றும் சங்ககிரி, மகுடஞ்சாவடி, தேவூர், செட்டிப்பட்டி உட்பட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் ஒரு சில இடங்களில் மின்சார டிரான்ஸ்பார்மர் வெடித்ததால் எடப்பாடி வட்டாரங்களில் சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கோடை வெயில் தாக்கம் மக்களை வாட்டி வரும் நிலையில் சத்தியமங்கலம் பகுதியில் பனை நுங்கு விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், பவானிசாகர், புஞ்சை புளியம்பட்டி ஆகிய பகுதிகளில் பனை நுங்கு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. 4 ரூபாய்க்கு விற்பனையாகும் நுங்குகள் தற்போது 20 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. பனை நுங்கு சாப்பிடுவதன் மூலம் உடல் சூடு தணியும் என்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் விரும்பி வாங்கி உண்கின்றனர். இதனால் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.